நம்ம லிட்டர் ரெசிபீஸில் தேங்காய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வரக்கூடிய அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம இந்த பாயசத்தை அரிசியும் வெல்லமும் சேர்த்து ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை கல்ச்சட்டியில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நெய்வேத்தியம் எல்லாத்துக்குமே பச்சரிசி உபயோகப்படுத்துறது தான் வழக்கம். 7-8 முந்திரி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுதான் நம்ம பாயசத்தை நம்ம நல்லா கெட்டிப்படுத்தும். இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, 250 கிராம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்க போகிறேன். எவ்வளோ பால் எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி அளவு வெல்லம் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தை அதே 1 கப் தண்ணியை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை அடுப்பில் ஏற்றுங்க. கரைஞ்சிட்டு இருக்கும் போதே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துடலாம். இப்போ அந்த வெள்ளை சிரப்பை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஏலக்காவோட வாசனை இதில் இறங்கியிருக்கும். அந்த தோல் மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுனால அதை தங்கிடும். இது இருக்கட்டும், இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுவே 1 கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இந்த வெள்ளை சிரப்பு. ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது தனியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலை நான் காய்ச்சிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் 1/2 கப் தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதோட நம்ம ஊற வச்ச அரிசியும் முந்திரியும் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சராக அரைச்சிக்கலாம். அதை ரொம்ப நரநரன்னு இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கல்ச்சட்டியில் தான் இப்போ நம்ம பாயசம் பண்ண போகிறோம். வெறும் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாமே பண்ணலாம். இதில் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது அனுமன் ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த பாயசத்தை இந்த கல்ச்சட்டியில் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த மிக்சரை முதல்ல நான் இதில் சேர்த்துறேன். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்கக்கூடாது. இந்த கல்ச்சட்டி எப்படி சீசன் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு 250 ml பாலை சேர்த்துடலாம். பாலையும் அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த கல்ச்சட்டியை அடுப்பில் ஏற்றிடலாம். இது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்து பண்ண போகிற பாயசம்ன்றதுனால தளதளன்னு கொதிக்க வேண்டாம். பாலும் தனியாக நம்ம காய்ச்சி வச்ச பால் தான். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த அரிசியும் நமக்கு வேக ஆரம்பிச்சிரும். பாருங்க, அந்த அரிசி வெந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா திக்காக இருக்குது. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஸ்லோவாக அந்த வாசனையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் மெதுவாக சேர்த்துடலாம். அந்த லோ ஃப்ளேம்லேயே அது இருக்கட்டும். இப்போ அந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்க்கும் போது எப்பயுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் கல்ச்சட்டியில் பண்ணலை அப்படின்னாலும் சிம்லே இருக்கட்டும், தளன்னு கொதிக்க வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷமாக சூடாயிட்டிருக்கு. நான் நடுவில் இதை கலரி விட்டேன். சூப்பராக ரெடி ஆயாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு அது எல்லாமே வெந்திருக்கு. நான் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ண அப்புறம் கூட ஓரெல்லாம் பாருங்கள் கொதிச்சுட்டே இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த கல்ச்சட்டியை கீழே இறக்கி வைக்கிறேன். கலர் பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வாசனையும் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான அருமையான தேங்காய் பாயசம். நீங்களும் அனுமன் ஜெயந்திக்கு நெய்வேத்தியமாக பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறமும் அந்த சூடு அப்படியே இருக்குது பாருங்கள். நான் சர்வ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சூடு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி சூடாகவே இருக்குது. தேங்காய் பாயசம் ரொம்ப ஹெல்த்தியாக கல்ச்சட்டியில் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுல ஒருத்தராவது கல்ச்சட்டி வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.